எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டரசங்குடியில கண்ணாத்தம்மன் கோயில் அங்கே நடக்கிற வந்து செவ்வாய் பொங்கல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா, தை மாதம் மொதல் செவ்வாய்க்கிழமை வந்து எப்பயுமே நடக்கும். நகரத்தார்கள் நடத்துகிற ஒரு பொங்கல் விழா அது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பொங்கல்லாம் கிட்டத்தட்ட 1000 பொங்கலுக்கு மேலே வைப்பாங்க. அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மரியாதை வந்து மகாராஜா குடும்பத்துக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நகரத்தாருடைய பொங்கல். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு பிள்ளை அவங்க பொங்கல். 4வது 5 காரணக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பொங்கல் வைப்பாங்களாமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, யாதவ் அப்படி அவங்களுடைய பொங்கல். அதுக்கடுத்து முத்திரையர்கள் பொங்கல்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து இந்த பொங்கலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் இவங்கெல்லாம் வந்து அந்த பொங்கல் வைக்கிறப்ப அங்கே பெண் பார்க்கும் படம்லாம் நடக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி பெருசாக நடக்கிறது இல்லை. ஆனால் அது ஒரு சம்பிரதாயமாக வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க அதை. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க.
வச்சு சுத்தணும். இங்கே ஆடுற சிலம்பு சண்டை பார்க்கணும். உங்க வீரத்தை மஞ்ச வீரத்தில் காட்டணும். அட எங்க ஊரு பொங்கலுக்கு வந்திருந்து நீங்க கொஞ்சம் தங்கி விட்டு செல்ல வேணும். நீங்க தங்கி விட்டு போகிறப்போ உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்ல வேணும். மண்மீதில் மங்கையர்கள் மாங்கல்யம் காப்பவளே, மலர்கூந்தல் குங்குமம் நிலை பெற செய்பவளே. மண்மீதில் மங்கையர்கள் மாங்கல்யம் காப்பவளே, மலர்கூந்தல் குங்குமம் நிலை பெற செய்பவளே. தில்லை காளி அம்மா தில்லை காளி, தில்லை காளி அம்மா தில்லை காளி. அந்த பிள்ளை போட்டே எடுக்கிறவங்க என்னாச்சு என்ன விறகு என்ன பேக்ல வந்துருங்க
அண்ணா இங்கே பாருமா. நாங்கள் அணிந்திருக்கும் நகைகளை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளவும். மொத்தமா போகையில தான் அங்க கொஞ்சம் இடங்கள் ஆகிறது. கரெக்டாக போட்டிருக்கீங்கக்கா. உங்களோட தலைப்பு செய்தி
இப்போ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சிட்டீங்க. இதில் என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ண மாட்டேன். அது என்னன்னா அந்த பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சாமி அழைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு அந்த டைம் சூழ்நிலை அமையல. அது கரெக்டாக வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா வந்து அந்த காலத்தில் அதாவது 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வந்து கருப்பு சாமி அழைச்சிட்டு வந்து கிடா வந்து எப்போ வந்து அந்த புள்ளி கொடுக்குறதோ அதுலேயும் வந்து வெட்ட மாட்டாங்களாமா. அதாவது அருள் கொடுக்குறதோ அதில் வெட்ட மாட்டாங்களாமா. அது வெட்டி முடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலாம் கூட இருக்குது. இப்போ வந்து அது கொஞ்சம் டைம் குறைஞ்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கருப்பு சாமி நிகழ்வு அங்கேருந்து கருப்பு சாமி கோயிலேருந்து அழைச்சிட்டு வந்து அந்த கிடாவை வந்து ஃபஸ்ட்டு கிடாவிலேருந்து வெட்டிட்டு அப்படியே வருவாங்க. வெட்டிட்டு வந்த பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பொங்கல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொங்கல் முன்னாடி இருக்கிற தேங்காய் வந்து உடச்சி லைனாக வந்து பூஜை முடிச்ச பிறகு தான் அந்த பொங்கலெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு நான் வந்து பதிவு பண்ணல. ஏன்னா வந்து அங்கே எனக்கு சூழ்நிலை சரியாக அமையலன்றனால அதை மட்டும் நான் உங்ககிட்ட தெரிவிச்சிடுறேன். அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.